அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் சிபிசிஐடி ஏடிஜிபி, ஐஜி மற்றும் எஸ்பி ஆகியோர் நேரில் விசாரணை செய்து வருகிறார்கள். ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி தோட்டத்தில் உடல் கருகிய நிலையில் ஜெயக்குமாரின் உடல் மீட்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பகுதியில் தற்பொழுது காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 40 நாட்களுக்கு மேல் ஆகியும் இன்னும் துப்பு துலங்காததால் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிசிஐடி ஏடிஜிபி, எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்பொழுது நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் துப்பு துலங்காததால் ஏடிஜிபி, ஐஜி, எஸ்பி போன்ற உயர் அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு நேரடியாக சென்று களத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய திசைன்விலை அருகே இருக்கக்கூடிய கரை சுற்று புதூர் என்ற பகுதியில் அவரது சொந்த தோட்டத்தில் அவரது உடலானது பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது மர்மமான மரணத்தை குறித்து விசாரிப்பதற்காக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து கடந்த 1 மாதமாக இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வந்தார்கள். 1 மாத காலம் ஆகியும் இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால் தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் தலைமையில் இந்த உத்தரவின் பேரில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. நெல்லையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயக்குமாரின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள், மகன்கள், மருமகன்கள் என விசாரணையானது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் ஜெயக்குமார் இறப்பின் போது அவரது அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் யார் யார் பெயரையெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரோ அனைவருக்குமே சம்மனானது சிபிசிஐடி போலீசாரால் அனுப்பப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் சிபிசிஐடியின் எஸ்பியாக இருக்கக்கூடிய முத்தரசி தலைமையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்காகவும் கடந்த 1.5 மாதங்களாக இந்த வழக்கு கடந்து வந்த பாதைகள் குறித்து விசாரிப்பதற்காகவும் ஒரு இறுதிக்கட்ட ஆலோசனை இன்று காலை நெல்லையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்த பிறகு திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரின் ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தற்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி ஏடிஜிபி வெங்கட்ராமன் மற்றும் ஐஜி அன்பு, எஸ்பி முத்தரசி ஆகிய 3 பேர் தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தற்போது 20ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்ற காரணத்தினால் எதிர்க்கட்சிகள் இது குறித்து கேள்விகள் கேட்கப்படலாம் என்ற நோக்கத்திலும் இந்த வழக்கை தீவிரமாக முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் தற்போது இந்த இறுதிக்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சரவணன்.